Taste the Daily. சென்னை வாலாஜா சாலையில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே வாகனத்தை விடியா அரசின் ஏவல் துறையினர் அராஜகமான முறையில் தடுத்து நிறுத்தி சோதனை என்ற பெயரில் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் சைது. நாம் தற்பொழுது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலை பகுதியில் இருக்கிறோம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அதாவது மாணவர்களுடைய விடுதி அருகே சாலை ஓரத்தில் இரண்டு உதவி ஆய்வாளர் பாண்டியன் என்பவரும் அதேபோல லியோ சார்லி என்கிற போக்குவரத்து காவலரும் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக நமது செய்தி சேகரிக்கக்கூடிய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்தின் முன்பாக பிரஸ் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. முன்பாக நமது அந்த லோகோவோடு கொண்ட மைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை என்ற பெயரில் ஓட்டுநருடைய அடையாள அட்டைகள் எல்லாம் பிடுங்கி போக்குவரத்து காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அறிந்து அந்த பகுதிக்கு சென்று ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஊடகம் என்றால் என்ன என்று அவர்கள் பல்வேறு கேள்வியை தேவையற்ற முறையில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் பிரதான சாலைகளில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேடு, லயோலா பிரிட்ஜ், அதே போன்று அண்ணா நெடுஞ்சாலை, திருவான்மையூர், அடையாறு, கிண்டி, பல்லாவரம், மீனம்பாக்கம் இப்படி பல்வேறு பகுதிகளில் மாலை நேரங்களில் குறிப்பாக 6 மணிக்கு மேல் 7 மணிக்கு மேல் போக்குவரத்து நிறைந்த சாலைகளாக இருக்கிறது. ஆனால் அந்த சாலைகளிலே சிக்னல்களிலே ஒரு போக்குவரத்து காவல்துறையினர் கூட சரியான முறையில் பணியில் ஈடுபடுவதில்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் சாலை ஓரத்தில் திருடர்களை மடக்கி பிடிப்பது போல, குற்றவாளிகளை மடக்கி பிடிப்பது போல, அவர்களை ஏதோ கைதிகளை நடத்துவது போல அவர்கள் உடனடியாக நடு சாலைக்கு வந்து வேகமாக வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி, குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த வாலாஜா சாலையில் அண்ணா சிலை இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு போக்குவரத்து காவல்துறையினுடைய கூட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அந்த பகுதியில் இருக்கிற சற்று தூரத்திலே அந்த இடத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு கூட்டம். அதே நேரத்திலே அண்ணா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சிக்னல் இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரே சாலையில் 4 இடங்களில் வாகன ஓட்டிகளை மடக்கி மடக்கி குற்றவாளிகளை மடப்பது போல அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு நெருக்கடிக்குள்ளாக்குவதும், அவர்களிடம் உங்களிடம் அடையாள அட்டை இருக்கிறதா, உங்களுக்கு உங்களுடைய வாகனத்துடைய இன்சூரன்ஸ் இருக்கிறதா, நீங்கள் சீட் பெல்ட் அணியவில்லை, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு குழப்பி ஏதோ இவர்கள் ராணுவ கட்டுக்காப்போடு இந்த சாலை பணிகளை எல்லாம் நடத்துவது போலவும் தொடர்ந்து அந்த வாகன ஓட்டிகளிடம் எப்படியாவது பில்லை போட்டு அவர்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்குவதுதான் ஒரு குறிக்கோளாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் உதவி ஆய்வாளர் பாண்டியன், அதே போன்ற காவலராக இருக்கக்கூடிய இந்த லியோ சார்லி என்கிற இந்த 2 பேரும் தொடர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் தொடர்ந்து அதிருப்தி தெரிவிக்கிறார்கள். இந்த இடம் எந்த விதமான ஒரு போக்குவரத்து சிக்னலோ இல்லை நெருக்கடியோ எதுவுமே இல்லாத இடம். சாலை ஓரமாக நின்று கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல் ஈடுபடுகின்ற போது வாகனங்களை எப்படி ஓட்டிச் செல்ல முடியும் என்று வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், கார் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கார் ஓட்டுபவர்கள் என்றால் நீங்கள் சீட் பெல்ட் அணியவில்லை, இருசக்கர ஓட்டுபவர்கள் உங்களிடம் லைசன்ஸ் இல்லை, தலைக்கவசம் இல்லை, பின்னால் அமர்ந்து செல்பவர்களிடம் தலைக்கவசம் இல்லை, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் என்றால் கூட ஒரு மனிதநேயம் இல்லாமல் ஒரு காட்டுமிராண்டித்தனமாக போக்குவரத்து காவல்துறையை நடந்து கொள்வதாகவே அனைவரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முழுக்க முழுக்க சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் போக்குவரத்து காவல்துறையுடைய அட்டூழியம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருப்பதாகவே வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சைது, சென்னை வாலாஜா சாலையில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஜே வாகனத்தை விடியா அரசின் ஏவல் துறையினர் அராஜகமான முறையில் தடுத்து நிறுத்தி சோதனை என்ற பெயரில் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நேரலையில் வழங்கினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.